ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேரவி அடுத்து நடக்க போகுதுன்றத இந்த வீடியோல ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. என்னடி சிவா கிட்ட போய் பேசினேன்றாங்க. அம்மா, நான் அண்ணன் கிட்ட எவ்வளோ போயிட்டு பெரியம்மா கிட்ட பேச சொன்னம்மா. நான் அண்ணன் இருந்துட்டு அப்படியெல்லாம் உதவி செய்ய முடியாது, என்ன இருந்தாலே அம்மா பண்ணது தப்புன்ற மாதிரி சொல்லிடுச்சுன்றாங்க. ஏண்டி, அவன் என் வயித்துல பிறந்தானா இல்ல அந்த அன்னபூரணி வயித்துல பிறந்தானான்னு எனக்கே ஒரு நேரத்துல சந்தேகமா இருக்கு. நம்மளுக்காக ஒரு நாளும் அவன் பேச மாட்டேங்கிறான். போயும் அந்த அன்னபூரணிக்காக மட்டும்தான் பேசுறான். என்னடி அவன் ஆம்பளையா இருப்பான்றாங்க. விடு, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் நினைச்சிட்டும் போலன்றாங்க. அம்மா, அப்படியெல்லாம் நினைக்காதுமா, கண்டிப்பா சரியாகிடுமான்றாங்க. எங்கடி சரியாகுது? ஒரு நாளும் சரியாகிற மாதிரி இல்ல. இப்படி ஒரு வாழ்க்கை ஏன்டா வாழணும்ட்டு தோணுதுன்றாங்க. அம்மா, ஏமா நீ அப்படி நினைக்கிற? எல்லாமே ஒரு நாள் சரியாகுமா? எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு. எங்கடி சரியாக போகுது? இப்படி ஒருத்தனாலும் கூட வச்சுட்டு இருந்தா ஒன்னும் சரியாகாதுன்றாங்க. எல்லாமே நம்ம கையை விட்டு போன மாதிரிதான்றாங்க. பார்த்தல, நம்மளுக்குன்னு ஒரு மரியாதையும் மதிப்பும் எதுவுமே இல்லை. யாருமே நம்ம சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இருக்காங்கன்றாங்க. நான் பெத்தவனும் இப்படி இருக்கான், இசைக்கு இருந்தா வச்சு அவன் ஏதாச்சும் பண்ணிருப்பான், அவனும் வீட்டுக்கு வழியா இருக்கான், என்னடி பண்ண முடியும்ன்றாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அம்மா, நான் ஏதாச்சும் பண்ணட்டுமா? ஏண்டி, நீ ஏதாச்சும் பண்ண போய் அப்புறம் உன்னையும் அனுப்புறேன் வீட்டை விட்டு துரத்திடுமா? சொல்லு, அதுக்கு தானே பிளான் பண்றியா நீ அப்படின்றாங்க. அப்படி இல்லம்மா, நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல, பார்த்துக்கலாண்டி. இந்த கஷ்டப்படுறதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து அந்த சிந்து அன்னபூரணிக்கு மொத்தமா வைக்கிறாண்டின்றாங்க. அன்னபூரணி சிந்துவை நான் சும்மா விட மாட்டேன், நான் யாருன்றதை அவங்களுக்கு ஒரு சரியான பாடமா கற்றுக் கொடுப்பேன்னு மகா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மகாவுடைய பிளான் என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.